நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பட்டியலை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளைய தினம் வெளியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியாக இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் வேட்பாளர் பட்டியலை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், வேட்பாளர் பட்டியல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை முதல் அந்த நாமினேஷனுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மிக குறுகிய காலகட்டம் மட்டுமே இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த விரைவில் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அதிகாரப்பூர்வ பட்டியல் இன்று வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே திமுக தலைமையும் நாளைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் வைத்து வேட்பாளர் பெயர் பட்டியலை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் நாளைய தினமே வெளியாகும். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளைய தினம் அதனை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே தொகுதி பங்கீடு, ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் 21 பேர் கட்சியின் சார்பில் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். அந்த 21 பேருடைய பெயர் பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.